சார் அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், எடப்பாடி அவர்கள், இந்த பட்ஜெட்ல மக்களுக்கு தேவையானது ஒண்ணுமே இல்லை, வெறும் முட்டை தான் இருக்கு. தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே இங்க இருக்கிற ஆட்சி வந்துட்டு அதிகாரமற்ற ஒரு ஆட்சியா இருக்கு. அதனால இதுக்கு பேர் ஓட் ஆன் அக்கவுண்ட் அப்படின்னு. இதை வந்துட்டு கூட புரியாம ஒரு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் இப்படி காது குத்தல் அப்படின்னு சொல்லிட்டு போகுது அப்படின்னா இவர்களை விட அடிமுட்டாள்கள். 10.62 கோடி கடன் வந்து வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. எந்த திட்டங்களும் வந்து நீங்க நிறைவேற்றல, அப்புறம் எதுக்கு இவ்வளவு கடன்? ஒரு கடன் வாங்கும் போது பட்ஜெட்டுக்குள்ள வருதா இல்லையா, இதை பார்க்கறதுக்கு தான் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அரசனுடைய ஒரு ஆண்டினுடைய செலவினங்களை எல்லாம் ஆடிட் பண்ணும். அதை மட்டும் இல்லை, அவங்க டெண்டர் விட்டுருந்தாங்கன்னா அந்த டெண்டர் முறையாக இருக்கிறதா அப்படின்னு பண்ணணும். அவங்க ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க அந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி மேல. இந்திய ஒன்றிய அரசுடைய கடன் எவ்வளோ இருக்கு? மோடி வரும்போது இந்தியாவுடைய கடன் எவ்வளோ இருக்குது? இப்போ இந்த 11 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் வந்து இந்தியாவுடைய கடன் எவ்வளோ இருக்கு போட்டு ஒரே ஒரு வருடத்துல மார்க்கெட்ல இருந்துட்டு திரட்டிய நிதி மட்டும் 11 லட்சத்து சொச்சம் கோடி ரூபாய். ஏன் விஜய் தரப்புல இருந்து வந்து எந்த ஒரு அறிக்கையும் வந்து இன்னை வரைக்கும் வெளியிடல. விஜய் முழுமையா உள்வாங்கிட்டார் அந்த பட்ஜெட்டை. இப்போ வேலூர்ல வந்துட்டு அவங்க தரையை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, புல்லெல்லாம் வெட்டி கட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு அப்படியே அந்த பட்ஜெட்டை பத்தி அப்படியே கொண்டு வரப்படுறாங்க. காசை வாங்கி கொண்டு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம், காசை வாங்க கொண்டு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்க காசு அது வாங்கிக்கங்க அப்புறம் ஓட்டு போடுங்க. லூசு என்ன சொல்றது? தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். சார், தேர்தலுக்கு வந்து இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. இந்த நேரத்தில் வந்து தமிழக இடைக்கால பட்ஜெட் வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. இந்த பட்ஜெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அதிமுக சைட்ல இருந்து காது குத்தும் விழா அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த பட்ஜெட் வந்து எந்த மாதிரியான பட்ஜெட்டாக இருக்குது, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு எதிர்கட்சி ஒரு பட்ஜெட்டை பற்றிய புரிதலை அவங்க பண்ண அந்த வெளியிட்ட அந்த பத்திரிகை காது குத்து விழா அப்படின்றாங்களே, அது வெளிப்படுத்துது. முதல்ல அந்த இன்டரிம் பட்ஜெட்டு, இடைக்கால பட்ஜெட்டுன்னா என்னன்னு உங்களுக்கு முதல்ல தெரியணும். இந்த இடைக்கால பட்ஜெட் அப்படின்றது என்ன அப்படின்னம்னா, இட் இஸ் நாட் அ பட்ஜெட் அட் ஆல். அதனுடைய உண்மையான பேர் ஓட் ஆன் அக்கவுண்ட். அடுத்த 3 மாதத்துக்கு தேர்தல் நடத்தி முடிஞ்சு அடுத்த ஆட்சி பதவி ஏற்கிற வரைக்கும் அரசினுடைய செலவினங்கள் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை சொல்லி அதற்கு சட்டப்பேரவையினுடைய ஒப்புதலை பெறக்கூடிய ஒரு செஷன் தான் இது. அதான் ஓட் ஆன் அக்கவுண்ட் அப்படின்றது. அதாவது செலவினங்களுக்கு ஒப்புதல் வாங்கக்கூடிய ஒரு செஷன். இப்போ சொல்லுங்க, இது காது குத்துறதா இல்லை ஏமாத்துதா இல்லை ஏதாவது திட்டங்கள் இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. இதுக்கு எவ்வளோ அலோகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு முழுமையான பட்ஜெட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்ன செய்வாங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய பட்ஜெட், அடுத்து வரக்கூடிய ஆட்சி அவங்க வந்துட்டு பட்ஜெட் போடுற வரைக்கும் அது வரைக்கும் ஆகக்கூடிய செலவு வந்துட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே இங்கே இருக்கிற ஆட்சி வந்துட்டு அதிகாரமற்ற ஒரு ஆட்சியாக இருக்கும். அது புதுசாக எதையும் செய்ய முடியாது. அதனால் இதுக்கு பேர் ஓட் ஆன் அக்கவுண்ட் அப்படின்னு. இதை வந்துட்டு கூட புரியாமல் ஒரு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், ஒரு எதிர்கட்சி இப்படி காது குத்தல் அப்படின்னு சொல்லிட்டு போகுது அப்படின்னா இவர்களை விட அடிமுட்டாள்கள் யாராவது இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. ஓட் ஆன் அக்கவுண்ட் அப்படின்றதுனுடைய அர்த்தம் என்ன? இப்போ இந்த அடுத்த 3-4 மாதங்கள், அது ஒரு வருஷத்துக்கு தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அடுத்து வரக்கூடிய ஆட்சி என்ன பண்ணும்? புதுசாக ஒரு பட்ஜெட் போடும். அப்போ இந்த பட்ஜெட் என்ன வேல்யூ? தெர் இஸ் நத்திங். அதனால தான் இந்த ஓட் ஆன் அக்கவுண்ட் அப்படின்னு இதை சொல்கிறது. இதெல்லாம் ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா பரவாயில்ல. ஆட்சி பண்ணும்போது அடிமை ஆட்சி பண்ணிட்டு இன்னைக்கு வந்துட்டு மக்களுக்கு எதிராக, இந்த ஆட்சிக்கு எதிராக நாங்கள் பேசுவோம், நாங்கள் விமர்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு தவறான புரிதலற்ற ஒரு விமர்சனம் இது. சார், அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், எடப்பாடி அவர்கள்ட்டும், இந்த பட்ஜெட்டை பற்றி அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து, இந்த பட்ஜெட்டில் மக்களுக்கு தேவையானது ஒன்றுமே இல்லை, வெறும் முட்டை தான் இருக்குது அப்படின்னு ஒரு பல தலைவர்கள் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இவருடைய விமர்சனத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நான் சொல்லிட்டேன்ல, அது ஓட் ஆன் அக்கவுண்ட்டுன்னு. ஏதாவது சிறப்பு திட்டங்களை இந்த பட்ஜெட்டில் அறிவிக்க முடியுமா? அது சொல்கிறாங்கல்ல அரசு, நாங்கள் சிறப்பு திட்டங்கள் எதையும் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்க முடியாது, ஏன்னா இது ஒரு பட்ஜெட்டு கிடையாது, இது ஓட் ஆன் அக்கவுண்ட், அவ்வளோதான். இது தெரியல. அண்ணாமலை என்கின்ற ஆடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ அண்ணாமலை என்கின்ற முட்டை அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். வேற என்ன சொல்கிறது? ஒரு அரசியலில் பொருளாதாரம் அப்படின்றது தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. ஒரு அரசு வருது, அது என்ன பண்ணுது? பொருளாதார சமமற்ற நிலையை வந்துட்டு
சமன்படுத்தக்கூடிய அளவிற்கு ஏழை எளிய பாட்டாளி மக்களை அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றி செயல்படுத்துகிறது தானே. அப்போ அந்த பொருளாதாரத்தை பற்றி எவ்வளோ தெரிஞ்சிருக்கணும். அதை தெரியாமலேயே பாஜக போன்ற ஒரு கட்சிக்கு ஒருத்த மாநில தலைவராக இருக்க முடியும்னா அதற்கு அத்தாட்சி அண்ணாமலை தான். இல்லாட்டி இது வந்து கோழி முட்டை வாத்து முட்டைலாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாரு. ஆக இவருக்கு தெரியாத ஒரு விடயத்தை அறிவில்லாமல் அப்படி தூக்கி ஒரு எதிர் விமர்சனம் சொல்லணும், அவ்வளோதான். எதுவுமே இல்லையே, அங்கே எதையுமே அறிவிக்கலையே. ஏன் அறிவிக்கலான்னு கேட்பேனே. இது வரைக்கும் வந்துருக்கு இல்லை, 2021, 22, 22, 23, 23, 24, 24, 25, 25, 26 முடிச்சிட்டாங்கல்ல பட்ஜெட்டை. அப்புறம் எப்படி அடுத்த பட்ஜெட் போட முடியும்? 5 ஆண்டு கால ஆட்சி தானே. இவங்களோட ஆட்சி எப்போ முடியுது? இந்த தேர்தல் முடிஞ்சு அடுத்த போன சட்டப்பேரவை எப்போ பதவியேற்றதோ அதே நாள் இந்த நாளில் இங்கே சட்டப்பேரவை அமைக்கப்பட்டாகணும், புதிய சட்டப்பேரவை அமைக்கப்பட்டாகணும். இதுதான் தேர்தல் ஆணையத்துக்கான மேண்டேட். அவங்க அதை நிறைவேற்றணும், சரிதானா? அப்போது இதில் 5 ஆண்டு கால பட்ஜெட்டை போட்டுட்டு அது மார்ச் போட முடிஞ்சிடுச்சு. மார்ச்சுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய செலவுகள் இருக்கு இல்லையா. ஏன்னா மார்ச்சில் தேர்தல் அறிவித்து ஏப்ரலில் ஓட்டு போட்டு மேலே தான் எண்ணுவாங்க. ஏன்னா நம்ம நாட்டில் ரொம்ப நாளாக நின்றதுக்கு. ஏன்னா வந்துட்டு தேர்தலில் வாக்குப்பதிவான மிஷின் எடுத்துகிட்டு போயிட்டு தனியாக வச்சு ஒரு மாதம் வச்சாதான் அது முட்டை போடும், வாக்கு முட்டை போடும், எண்ணிக்கை முட்டை போடும். இதெல்லாம் வந்துட்டு ஞானேஷ்குமாருக்கு தான் அந்த பயாலஜியே தெரியும். ஸோ அந்த முட்டை போடுறதுக்காக நான் வந்துட்டு காக்க வச்சுக்கிட்டு நம்மளாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்குள்ளே இந்த கட்சிக்காரங்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்து ஏதாவது நடக்குதா. மெக்கனாஸ் கோல்டு பார்த்துருக்கீங்களா படம்? பார்க்கலையா? பாரு. மெக்கனாஸ் கோல்டில் என்ன பண்ணுவாங்க, காத்தால் அந்த சூரிய ஒளி பட்டு அந்த தூணுடைய எஜ்ஜில் பட்டு அப்புறம் அதனுடைய நிழல் பட்டு அந்த நிழல் அப்படியே போய்கிட்டே இருக்கும் இல்லையா. அந்த நிழல் போகிற பாதையிலே போனால் அந்த கோல்டன் வரைக்கும் போயிடலாம். ஸோ எல்லாரும் எப்படா பொழுது விடியும்னு அப்படியே இப்படி தான் எல்லாரும் இருப்பாங்க. படுத்துட்டு இருக்கிறவங்க கூட இப்படி தான் படுத்துட்டு இருப்பான் எல்லாம். அந்த மாதிரி இதுங்கெல்லாம் முட்டைங்க. இதுங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. அதான் சொல்ல வரேன். ஒரு வார்த்தை வந்துட்டு ஒருத்தன் காட்டி, இப்போ விஜய் பண்ணார் இல்லையா, சேலத்தில் என்ன பண்ணார், முதல்ல எடுத்தோடனே உறுதிமொழியாக இருப்போம், யாரும் காசையை வாங்கிட்டு ஓட்டுக்கு போட மாட்டோம் அப்படின்னாரா. அப்புறம் அடுத்தபடி என்ன பண்ணார், அது உங்கள் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுங்கன்னு சொன்னார்ல. எப்படி இருந்துச்சு? அவர் புத்திசாலி தானே. அது அந்த லூஸா அப்படி, இந்த லூஸும் இப்படி, இதுங்களாம் தான். அதனால தான் வந்துட்டு அமித்ஷா சொல்கிறாரு, நம்மளாம் ஒரே மாதிரி தானே இருக்கிறோம், அப்பயே நம்ம ஏன் கூட்டணியாக சேர்ந்து போட்டியிடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு காரணம் அமித்ஷா, எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கிறீங்க, ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம். இப்போ இந்த பிச்சை எடுப்போம்ல ஒரு படத்தில் எல்லாம் பார்ப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் நிலை தான் எங்கள் நிலைங்க, அப்போ வாங்க மொத்தமாக எல்லாரும் போய் எடுப்போம். எல்லாம் அந்த பொண்ணு சொல்லணும்ல, அந்த பிச்சைக்கார கேரக்டர், அந்த மாதிரி ஆட்கள் தான் இவங்க. ஒன்றா போய் எடுக்கலாமே அப்படின்ட்டு. அதுக்கு தான் இன்றைக்கி பிரேமலதா கூட நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் உங்களோட வருமே, நாங்களும் ஒரு பிச்சை பாத்திரம் தூக்கிட்டு அப்படி சொல்கிறது. இப்போ நெகோசியேஷனாக நடக்குது. அதுக்கு இவங்க எங்கே போயிட்டு தேர்ந்தெடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஒரு சிவராத்திரி அன்னைக்கு சந்திக்கிறாங்க, அவர் ஆசீர்வாதம் கொடுறாரு, நல்லபடியாக கூட்டணி அமைச்சு போட்டிட்டு தேருங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ஒரு தமாஷுங்க. இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அரசியலில் இவங்க இருந்திருக்கிறாங்க, எப்படியாப்பட்டவங்க அப்படின்றதெல்லாம். ஜெயலலிதா இருந்திருந்தாங்க, இன்றைக்கி அனைத்து பேரையும் கட்சியை விட்டு ஒரு சேரம் நீக்கியிருப்பாங்க. அட முட்டா பயிர்களே, நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன், இவ்வளோ முட்டாள்தனமாட பேசுகிறீங்க, எல்லாத்தையும் உள்ள போட்டுப்பாங்க. சார், 2026, 27க்கான நிதியாண்டில் 10.62 கோடி கடன் வந்து வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. அண்ணாமலையும் வந்து சொல்லியிருக்காரு. எந்த திட்டங்களும் வந்து நீங்கள் நிறைவேற்றலை, அப்புறம் எதுக்கு இவ்வளோ கடன்கள் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்க? திட்டங்களை நிறைவேற்றுறது அன்புமணி ராமதாஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அவர் நம்மிடையே வாழக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அறிவாளி. அவர் சிபிஐ வந்துட்டு விரட்டிட்டு போகுது. அவர் பிஜேபி பின்னாடி ஒளிஞ்சு விளையாடுறாரு. ஒரு படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சார்ல்ஸ் பெரிய ஒரு நகைச்சுவை நடிகர் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் என்ன பண்ணிடுவார், பெரிய பாக்ஸர் பயங்கரமாக இருப்பான். இவர் விட்ட உடனே என்ன பண்ணார், போயிட்டு அப்படியே இந்த ரெஃப்ரி பின்னாடி வந்துட்டு பாக்ஸிங் பண்ணுவார். ரெஃப்ரி இப்படி இருந்தாலும் அப்படி போவார், அப்படி போனால் இப்படி போனார். அந்த மாதிரி ஆள் இந்த அன்புமணி ராமதாஸ். அவர் கூட சொல்லியிருக்காரு, ஆமாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு இவ்வளோ பண்ணீங்க, மிச்சப்படத்தை என்ன பண்ணீங்க அப்படின்னு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தவிர வேறு எதுக்குமே இல்லையா? ஒரு கட்சி, ஒரு ஆட்சி ஏற்படக்கூடிய ஒரு பெரிய இயற்கை பேரிடர் ஏற்படுது, அதுக்கு எங்கேருந்து வந்துட்டு காசை செலவு பண்ணுவாங்க? பட்ஜெட்லேருந்து செலவு பண்ணுவாங்க. அப்போ பட்ஜெட்டில் அதுக்கு ஏற்கனவே இருக்குது வேற ஒரு செலவு.
அந்த செலவை தட்டி விட்டு இதை பண்ணுறாங்க. அப்போ அந்த செலவு பண்ணுறதுக்கு பணத்துக்கு எங்கே போவாங்க? கடன் வாங்க போவாங்க. ஸோ இட் இஸ் சைக்கிளிக்கல். ஒன்றுத்துலேருந்து எடுத்து இன்னொன்றுத்தில் போடுறது, இன்னொன்றுத்துலேருந்து எடுத்து இப்போ கூட ஒரு குற்றஞ்சாட்டாங்க பார்த்தீங்களா, சமூக நலத்துறையினுடைய ஃபண்டை தூக்கி இந்த இடம் செலவு பண்ணிட்டீங்கன்னு. அவர் கூட சொன்னார், நிதியமைச்சர் கூட சொன்னார், தங்கம் தென்னரசு இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னாரு. விளக்கம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது பேச்சு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கடன் வாங்கும்போது அந்த கடன் உள்ளபடியே பட்ஜெட்டுக்குள்ளே வருதா இல்லையா? இது அன்புமணிக்கு என்னன்னே தெரியாது. அன்புமணிக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு மருத்துவக் கல்லூரிக்கு எந்த விதமான உபகரணமும் அங்கே வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு அப்ரூவல் கொடுக்கறது அப்படின்றது அவருக்கு தெரியும். ஒரு மருத்துவக் கல்லூரி முழுமை பெறாததுக்கு முன்னாடியே அதுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கெல்லாம் அவருக்கு தெரியும். அப்படிதான் மாட்டிக்கிட்டார் அவர். ஒரு பட்ஜெட்டுக்குள்ள வாங்கின கடன் உள்ள வந்துச்சா இல்லையா? இதுதான் முடியாது. அப்புறம் நீ பட்ஜெட்டை பற்றி போகிற இதை பார்க்கறதுக்கு தான் யார் இருக்கிறது? கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு அரசனுடைய ஒரு ஆண்டினுடைய செலவினங்களை எல்லாம் ஆடிட் பண்ணும். அதை மட்டும் இல்லை, அவங்க டெண்டர் விட்டுருந்தாங்கன்னா அந்த டெண்டர் முறையாக இருக்கிறதா அப்படின்னு பண்ணும். அவங்க ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க அந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சி மேலே? அப்போ இவங்க எங்கேருந்து சொல்றாங்க? புத்தியின்மையில இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. வாங்குற கடன் பட்ஜெட்டுக்குள்ள வந்துட்டு அது செலவு செய்யப்படுகிறதா, கணக்கு காட்டப்படுகிறதா? செலவு செய்யப்படலைன்னா தான் சிஏஜி வந்துட்டு பண்ணுவான். அது எப்படி செலவாச்சு அப்படின்றத பற்றி அவன் அதுக்கப்புறம் அது 2வது கோரியது. ஸோ இவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது இவங்க பேசுகிறாங்க. ஒரு 10 லட்சத்து சொச்சம் வந்துட்டு தமிழக அரசனுடைய மொத்த கடன்கள் வந்துருச்சு. இந்திய ஒன்றிய அரசனுடைய கடன்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது இந்த 10 ஆண்டு காலத்தில்? அதை சும்மா நீங்கள் அப்படியே கூகுளில் எடுத்து போட்டு பாருங்கள். மோடி வரும்போது இந்தியாவுடைய கடன் எவ்வளோ இருக்குது, இப்போ இந்த 11 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் அந்த இந்தியாவுடைய கடன் எவ்வளோ இருக்குது போட்டு பாருங்கள். ஒரே ஒரு வருடத்தில் மார்க்கெட்டில் வந்துட்டு திரட்டிய நிதி மட்டும் 11 லட்சத்து சொச்சம் கோடி ரூபாய் மோடி அரசு பண்ணுச்சு. ஏன்? that does not have money to spend for the budget. நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்ட திட்டங்களுக்கு செலவு பண்ண பணம் இல்லைன்றதுக்காக சந்தையிலிருந்து கடன் பெற்றது. இதை நான் பேசியிருக்கிறேன். இவங்க யாராவது பேசியிருக்கிறாங்க பாருங்களேன். அப்போ என்ன அர்த்தம்? டோட்டல் மிஸ்மேனேஜ்மெண்ட். புரியுதுங்களா? ஃபிஸ்கல் ரெகுலேஷன் அண்ட் பட்ஜெட்ரி மேனேஜ்மெண்ட், எஃப்ஆர்பிஎம்னு ஒன்று உண்டு. அது என்னன்னு கேளுங்க அவங்ககிட்டலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா. எஃப்ஆர்பிஎம்னு சொல்கிறாங்க. ஒன்று இல்லைங்க, அது ஒரு மாதிரி ஒரு மிசைல் தான் அப்படின்வாங்க. மோடி அறிக்கை தானே, கேட்டு பாருங்கள். ஒரு பாஜகன்னு கூட்டு வச்சுக்கிட்டு ஃபிஸ்கல் ரெகுலேஷன் நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபிஸ்கல் ரெகுலேஷன் அண்ட் பட்ஜெட்ரி மேனேஜ்மெண்ட்னா என்னது? அது ஒரு தட்ஸ் அன் ஆக்ட். அதன்படி அதற்கு உட்பட்டு தான் ஒரு அரசு கடன் வாங்க முடியும். அப்போ தான் அந்த கடனுக்கான ஒப்புதலை ஆர்பிஐ தர முடியும். புரியுதா? சார், அதே மாதிரி வந்து அண்ணாமலை அவர்கள் வைக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, வேளாண் மக்களை வந்து வயிற்றில் அடிக்கிறதுக்கு எதுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் வந்து நீங்கள் போடுறீங்க? திமுக ஆட்சியில் வேளாண் துறையில் வந்து 3% தான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்ற ஒரு விஷயம் சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? போன ஆண்டில் 3 to 4 லட்சம் டன்னு கொள்முதல் பண்ணப்பட்டது தஞ்சை காவிரி படுகையில். இந்த முறை 14 லட்சம் டன்னு கொள்முதல் செய்யப்பட்டது. எவ்வளோ வளர்ச்சி இந்த வாரம் உங்களுக்கு தெரியாது. இது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சொன்ன விவரம் தான். ஒரு பத்திரிகையாளரான எனக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல தான் அண்ணாமலை போன்ற டுபாக்கூர்கள், விவரம் தெரியாதவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. எந்த விவசாயியாவது நாளைக்கு அதை சொல்கிறான்னு பாருங்கள். ஒரே ஒரு விவசாயி பிஆர் பாண்டியன் அப்படின்ட்டு ஒரு மோடியினுடைய ரசிகர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விவசாய கடன்களையும் நீங்கள் வந்து தள்ளுபடி பண்ணல அப்படின்றாரு. விவசாயினுடைய கடனை தள்ளுபடி பண்ணுறதோ விவசாயிக்கு கடன் கொடுக்கறதோ அல்ல பிரச்சனை. விவசாயி விளைவிக்கக்கூடிய விளைபொருட்களுக்கு சந்தையில் அவனுக்கு போதுமான அளவு லாபம் பெறக்கூடிய அளவிற்கு அவனுக்கு விலை நிர்ணயம் பண்ணி அவனுடைய பொருளை வந்துட்டு மார்க்கெட் பண்ணுறதுக்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், எம்எஸ்பி. அது பேசுகிறாரா பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்க தான் விவசாயியை 1.25 ஆண்டு போராட வச்சவங்க. சார், அதே மாதிரி வந்து ஜிஎஸ்டி விகிதம் மாற்றம்னால வந்து இந்த இழப்பீடு ஏற்பட்டிருக்குதா வந்து நிதியமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. 9600 கோடி அதில் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரக்கூடிய அந்த வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு.
அதான் இந்திய ஒன்றிய அரசு அதுதான் பண்ணுறாங்க. தமிழ்நாடு துரோகம் செய்யப்படுகிறது அப்படின்றது இதெல்லாம் ஸ்டாலின் வந்துட்டு அங்கே பேசுவார். திருச்சி மாநாடு வச்சிருக்கிறார்ல தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தல் அறிவிக்கப்பட்டவொன்னே அவர் பேசுவார். அந்த மாநாட்டை வச்சு நல்லா செய்வாங்க பாவம். செல்வ பெருந்தகை அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், நிர்மலா அவர்கள்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், அதாவது இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க, இங்கே எந்த அளவுக்கு வந்து இந்த பட்ஜெட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம். அதுவும் வராங்க தான். இது பட்ஜெட் கிடையாது. ஓட்டான் அக்கௌண்ட் அப்படின்றது என்னன்னு தெரியாத அந்த நாட்டில் அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது பெரிய வருத்தத்துக்குரியது. பல கட்சி தலைவர்கள் ஒரு பத்திரிகையாளர், நான் எத்தனை ஆண்டு காலமாக பத்திரிகையாளர், ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா 26+3 29 வருஷமான ஒரு பத்திரிகையாளர். அதுக்கு முன்னாடியும் நான் அரசியல்வாதி தான், பின்னாடியும் அரசியல்வாதி தான். நான் ஏன் இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசணும்? ஏன்னா இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் த பப்ளிக். பொதுமக்களுக்கு வந்துட்டு நீயோ நானோ நம்ம 2 பேருமே பொறுப்புடையவர்கள். பொறுப்பு கூறல் நம்மளுடைய பொறுப்பு. நாம் சொல்லக்கூடிய விடயத்தை இப்போது உங்கள் தொலைக்காட்சியில் நான் பேசும்போது இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பற்றி பேசும்போது லட்சக்கணக்கான வியூ போச்சு. ஏன் போச்சு? இவர் பொறுப்பாக பேசுவார் அப்படின்றதுனால தானே போச்சு. உங்களுடைய தளம் பொறுப்பான ஆளை வெளியிடுவாங்க அப்படின்றதுனால தமிழ் மீட்டில் அவ்வளோ போச்சு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாம் அதை வந்துட்டு உணர்ந்து நம்ம அதை பேசணும். இந்த நாட்டில் என்னென்னா உணர்தலை பற்றியே இல்லை, சும்மா போய்ட்டு ஒரு கேள்வியை போடுறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் எடுத்து எழுதிட்டு வராங்க. அந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் தெரிஞ்ச உலகமாக போச்சு. முன்னாடியே நிருபர்களை கட்டானா அரசியல்வாதி அலருவான். இன்றைக்கி நிருபர்கள் வந்துட்டு சும்மா நீட்டுக்கிட்டு, சார் அவர் அப்படி சொன்னார், இதுக்கு ஒரு பதில், சார் இவர் இப்படி சொல்கிறாரு. நீ என்ன கேட்கறதுக்கு வந்த? இல்லாத போச்சு. அப்போ மக்களுக்கு தெரிய வேண்டிய விவரம் தெரியப்படாமல். சரி, இந்த பட்ஜெட் குறித்து வந்து பல கட்சி தலைவர்களும் வந்து விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. ஆனால் விஜய் தரப்புல இருந்து வந்து எந்த ஒரு அறிக்கையும் வந்து இன்னை வரைக்கும் வெளியிடலை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் முழுமையாக உள்வாங்கிட்டார் அந்த பட்ஜெட்டை. இப்போ வேலூரில் வந்துட்டு அவங்க தரையை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, புல்லெல்லாம் வெட்டி கட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு அப்படியே அந்த பட்ஜெட்டை பற்றி அப்படியே போட்டு வர பாருங்க. வெயிட் பண்ணுங்கன்னா அறிவுத்திறன் அவரது அப்படியேப்பட்டது. அவனா ஒருத்தன் அந்த மாதிரி உறுதிமொழி எடுத்துக்கிட்டு காசை வாங்கி கொண்டு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம், காசை வாங்க கொண்டு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்க காசு அது வாங்கிக்கங்க அப்புறம் ஓட்டு போடுங்க. லூஸ் என்ன சொல்றது? விஜய் பொறுத்த வரைக்குங்க அவருக்கு பெஸ்ட் பொலிட்டிக்கல் அப்ரோச் என்ன தெரியுங்களா? பேசாத இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அவர் பேசாத இருக்கிறாரு. இந்த ஜனநாயக நுடையத்தில் எதுவும் கெட்டு போல, நடக்கிறது தான் நடக்குது. இவர் பேச ஆரம்பிச்சாரு, சுற்றிலும் முற்றிலும் சொதப்பலாயிடும். அதனால் அவன் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி, அண்ணா நீ பேசுறாதண்ணா, நீ பத்திரமா இரு, நல்லா இரு, சாப்பிட்டு நல்லா தூங்கு, ஓய்விடு, உடம்ப பார்த்துக்கோ, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கோன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவர் பேசாத இருக்கிறார். விஜய் ரொம்ப புத்திசாலி. அதில் வாயை திறந்தா மாட்டிக்குவோம். அதனால தான் பத்திரிகையாளர்கிட்ட சந்திக்கிறது இல்லை. பத்திரிகையாளர்கள் அங்கே நிற்கிறாங்கன்னா அங்கேருந்து அவர் வந்துட்டு பைபாஸில் போயிடுவார். பார்த்தீங்கல்ல கரூரை பொறுத்த வரைக்கும், ஐயா 30 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு தூக்கத்தில் நடக்கிறவங்க மாதிரி நினைத்து போகிறாரு. அவர் பாட்டு மெட்ராஸ்லேயே அந்த தூக்கம் கலையில் அப்படியே போகிறாரு. அப்படியே வீட்டில் 1.5 நாள் அண்ணோட தான் செத்துட்டதான் சொன்னாங்களே அப்படின்னு வந்துட்டு ஒரு வீடியோ போடுறாரு. அதுவும் டாக் பேக்கெல்லாம் வச்சுக்கிட்டு, இவர் பட்ஜெட்டை பற்றி எதுவுமே பேசலையேன்ட்டு நீங்கள் கவலைப்படுறீங்க. உங்களுக்காக விஜய் நன்றியுடையவராக இருப்பாராக. இறைவன் ஆசீர்வதிக்கட்டும். சொல்லுங்க அடுத்தது. சரி, இவ்வளோ நேரம் வந்து இடைக்கால பட்ஜெட் பற்றி பல விவரங்களை பகிர்ந்து வைக்கிறோம். மறுபடியும் இடைக்கால பட்ஜெட்டுன்னு போட்டு என்ன கொள்றிய? ஓட்டான் அக்கௌண்ட் பரவாயில்ல, ஆங்கில தமிழில் வார்த்தையில் என்னன்னு பரவாயில்ல. இட் இஸ் ஜஸ்ட் அ ஓட்டான் அக்கௌண்ட். இட் இஸ் நாட் அ பட்ஜெட். இட் இஸ் நாட் ஈவன் இன்டரிம் பட்ஜெட். It is just the government has to spend money during election period. So for that the assembly is going to approve tomorrow or day after tomorrow. Thank you, sir.